ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிரான நோட்டீஸ் மீது நடவடிக்கை எப்போது? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்காளருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிருப்தி வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் மீது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட இருக்கு. ஸோ இது எந்த ஆர்டிகல் பேசிஸில் இதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 324. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட் ரிமூவல் ப்ராசஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸில் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 124 பேசிஸில் அவங்களுடைய மிஸ்பிஹேவியர் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டி அடிப்படையில் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆர்டிகல் 124 எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது கான்ஸ்டியூஷனில். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் இன்குயரி ஆக்ட் 1968 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் அதே நேரம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் 100 மெம்பர்ஸ் வந்து அதற்கான ஒப்புதலே வழங்க வேண்டும். லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ் அதற்கான ஒப்புதலை வந்து வழங்க வேண்டும். அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கர் கிட்ட, அதுவே ராஜ்யசபா இருந்தால் சேர்மேன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ரெசல்யூஷனை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்கொயரி கமிட்டியை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அதில் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ப்ளஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அதே மாதிரி ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் இருப்பாங்க. அவங்க இதை வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவருடைய அந்த தவறுதலை வந்து ஒப்புதல் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணபலன்கள், ஊதிய பணபலன்கள் எல்லாமே கிடைக்கும். இல்லை இவங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா 2 அவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ரிமூவ் பண்ணாங்கன்னா அவருடைய அந்த பணபலன்கள் எதுவுமே கிடைக்காது. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசின் தலைவராக 8931 நாட்கள் பிரதமர் மோடி வரலாற்று சாதனை. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பிரைம் மினிஸ்டரில் வந்து கவர் ஆகும். ஸோ அரசின் தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் 8931 நாட்களை வந்து நிறைவு செய்திருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தினுடைய முதல்வராக 2001 அக்டோபர் 7 பதவியேற்று பிரதமராக 2014 மே 26 பதவியேற்கும் வரை வந்து முதல்வராக தான் இருந்திருப்பார் குஜராத்தினுடைய. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருப்பார். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 8931 நாட்கள் வந்து அரசின் தலைவராக வந்து இருக்கிறாரு. ஸோ நீண்ட கால பதவி வகித்த அரசின் தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று சாதனை வந்து புரிஞ்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பவன்குமார் சாம்லிங் அப்படிங்கிறவர் 8930 நாட்கள் அரசின் தலைவராக இருந்ததான் சாதனையாக இருந்திருக்கும். ஸோ அவருடைய சாதனையை முறையடித்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் முதலிடத்திற்கு வந்து வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தாராகிரி போர்க்கப்பல் ஏப்ரல் 3 கடற்படையுடன் இணைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ தாராகிரி அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஸ்டெல்த் வகை கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி டைப் ஸ்கீம் 17A அப்படிங்கிற திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெல்த் வகை கப்பலை உருவாக்கக்கூடிய 7 கப்பலை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த நீலகிரி டைப் ஸ்கீம் 17A அப்படிங்கிற திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 அந்த ஸ்டெல்த் வகை ரக கப்பலானது உருவாக்கப்படும். ஸோ ஸ்டெல்த் வகை அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளுடைய அந்த கப்பலின் சென்சாரில் கூட மாட்டக்கூடியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு வகை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெல்த் வகை ரக கப்பல். ஸோ அதை தான் இந்த நீலகிரி டைப் ஸ்கீம் கீழே பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ என்னென்ன கப்பல் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி, ஹிமகிரி, உதயகிரி, துனகிரி, தாராகிரி, விந்தியாகிரி, மகேந்திரகிரி. ஸோ 7 கப்பல்கள். இதுக்கு முன்னாடி நீலகிரி முதலாவதாக நீலகிரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிமகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
உதயகிரி வந்து கடற்படையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து 4வதான இந்த தாராகிரி பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையுடன் இணைக்கப்படுகிறது. ஸோ இந்த தாராகிரி ஸ்டெல்த் வகை ரக கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மாசகான் துறைமுகம் அந்த கப்பல் செய்யக்கூடிய இடத்துல தான் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அங்கே செய்யப்பட்ட 3வது போர்க்கப்பல். இதனுடைய எடை பார்த்தீங்க அப்படின்னா 6670 டன் எடை. ஸோ இது வந்து மேக் இன் இந்தியா திட்டம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஸ்டெல்த் வகை ரக கப்பல்.